அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, காண்டிவா ஏவுகணை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஆ நமக்கு இந்தியாவுல ஆஸ்ட்ரா எம்கே அப்படின்னு சொல்லி இந்த ரகத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ஆஸ்ட்ரா எம்கே-1, எம்கே-2 இப்ப பார்த்தீங்கன்னா, எம்கே-3 அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விமானத்திலிருந்து இந்த ஏவுகணைகள நம்மனால செலுத்த முடியும். சரிங்களா? இப்படி செலுத்துறப்ப அது இன்னொரு விமானத்த, இல்ல இன்னொரு வானத்தில இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரோன் போன்ற அமைப்புகள வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வகையில இருக்கிறது தான் நமக்கு இந்த ஆஸ்ட்ரா ரக ஏவுகணைகள் எல்லாமே. சரிங்களா? அப்படிதான் உருவாக்கியிருப்பாங்க. இதுல ஆஸ்ட்ரா 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 80லிருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ஆவரேஜா டிஸ்டன்ஸ். அதேமாரி ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரா 2 அப்படிங்கிறது இருக்கும். இப்ப புதுசா ஆஸ்ட்ரா 3 அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒரு ஒரு இலக்கு தாக்கக்கூடிய ஆற்றலின் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா, 300லிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இலக்குகள கூட துல்லியமாக தாக்கக்கூடிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த ஆஸ்ட்ரா எம்கே-3 அப்படிங்கிற இந்த ஏவுகணைக்கு தான் நம்ம டிஆர்டிஓ என்ன பேரு வச்சிருக்காங்க அப்படின்னா, காண்டிவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நமக்கு தேர்வுல கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஏன் இந்த காண்டிவா அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மகாபாரதத்தில அர்ஜுனன் பயன்படுத்திய அந்த வில்லினுடைய பெயர் வந்து காண்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் நினைவாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணைக்கு வந்து காண்டிவா அப்படிங்கிற பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப, இது வந்து ராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் மூலியமா இன்ஜின வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, இதனால அதிவேகத்தில வந்து செல்ல முடியும். எதிரிகளுடைய அந்த ஏவுகணைகள் வந்து எப்படி வளைஞ்சு, வளைஞ்சு போனாலும் ஈஸியா போய் இத அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிரும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வறுமை விகிதம் 4.6% சரிவு. எதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, உலக வங்கி இந்த ஒரு தரவ வெளியிட்டிருக்காங்க. உலக வங்கிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த வறுமை கோடு அப்படிங்கிறது $2.15 ஓகேங்களா? $2.15 அதாவது ஒரு தனிநபர் ஒரு நாளைக்கு $2.15க்கு குறைவாக சம்பளம் வாங்குறார், ஊதியம் வாங்குறார் அப்படின்னா, அவர் வந்து கடுமையான வறுமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ஒரு லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி $3 மாத்திருக்காங்க. $3 மாத்துறப்ப ஏறக்குறைய இந்திய மதிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 255. இந்த ரூ. 255க்கு கம்மியா சம்பாரிக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காங்க. கடுமையான வறுமையில இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு. சரியா? அந்த வகையில இந்தியாவுல இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 5.3%லிருந்து இப்ப 4.6%மாக கம்மியாயிருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. யுஎன்எஃபிஏ அவங்களோட இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்டோட பேர். சரிங்களா? ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்ட நேம் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகை தற்போது 146.39 கோடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பாப்புலேஷன் 146 கோடியாக இருக்கு. இதனுடைய உச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 170 கோடியாக போகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். அடுத்த 40 ஆண்டுகள்ல இந்தியாவோட பாப்புலேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுடைய மக்கள் தொகையில வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 15லேருந்து 64 வயசுல இருக்கவங்கள வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 68% பேர் வந்து இருக்காங்க. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள வந்து நம்ம எல்டர் பாப்புலேஷன் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மூத்த குடிமக்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா, 7% இருக்கு. இது கண்டிப்பா உயரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாரி ஆயுட்காலம் வச்சு பார்க்கிறப்ப, லைஃப் எக்ஸ்பெக்டன்சிய வச்சு பார்க்கிறப்ப, ஆண்களுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 71ஆகவும், பெண்களுடைய ஆயுட்காலம் 74ஆகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தரவுகள யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, யுஎன்எஃபிஏ வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கருவுறுதல் விகிதம். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ 1.9 அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த டேட்டா எல்லாமே நமக்கு முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.